வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது தமிழ் இலக்கணம் மிக முக்கியமான 2000 வினாக்களில் டே 3க்கான வீடியோ. ஆல்ரெடி 2 வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எக்ஸாம் மெட்டீரியல் பிடிஎஃப் வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வீடியோலையுமே ஃபஸ்ட்டு கமெண்டில் அதற்கான டீட்டெயில்ஸ் இருக்குது, ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன எக்ஸாம் மெட்டீரியல் பிடிஎஃப் வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃப்ரீயாக வாட்ஸ்அப் சேனலும் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அந்த சேனலை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டெய்லி நோட்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும், ப்ளஸ் டெய்லி அப்டேட்ஸும் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். வாங்க நம்ம பார்க்கலாம். தமிழ் இலக்கணம்காக ஸ்பெசிஃபிக்காக 2000 வினாக்களை கன்சால்டேட் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுட்டு எழுத்துக்கள் ரிலேட்டடான கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். தற்போது பயன்படுத்தப்படாத சுட்டெழுத்து எது? தற்போது பயன்படுத்தப்படாத சுட்டெழுத்து எது அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல சுட்டெழுத்து அப்படின்னா ஆ, இ, உ இது 3 தான் சுட்டெழுத்து. சரிங்களா? அது, இது, ஊ அப்படின்றது நம்ம இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. அது அப்படின்னு நம்ம தொலைவில் இருக்கிற பொருட்களை, அது, அவன், அங்கே அந்த மாதிரி ஆ அப்படின்ற எழுத்து தொலைவில் இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுவே இது, இவன், இங்கு இந்த மாதிரி ஈ அப்படின்ற எழுத்து பக்கத்தில் இருக்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம யூஸ் பண்ணாத சுட்டெழுத்து அப்படின்னு சொன்னால் அது எது அப்படின்னு பார்த்தோன்னா ஊ தான். சரிங்களா? தற்போது பயன்பாட்டில் இல்லாத சுட்டெழுத்து ஊ. அடுத்த கேள்வி, அவர் என்பது எதை சுட்டும்? எந்த வகையான சுட்டு அப்படின்னு கேட்குறாங்க. அவர் அப்படின்னா தூரத்தில் ஒருத்தர் போகிறாருன்னா அவரை அவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தூரம், தூரம் அப்படின்னா சேய்மை, சேய்மை சுட்டு. அடுத்த கேள்வி, இம்மலை என்பது எந்த வகை சுட்டு? இம்மலை, இப்போ இந்த மாதிரி இம்மலை, இம்மரம் இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா இதில் நம்ம ஈயை எடுத்துட்டோம் அப்படின்னா ஈ கூட்டல் மலை. அப்போ மலை அப்படின்ற சொல் பொருள் தருதா பொருள் தரலையா அப்படின்றத பொறுத்து தான் அந்த சுட்டோட வகை வரும். சரிங்களா? இப்போ இம்மலை அப்படின்றத நம்ம ஈ கூட்டல் மலை அப்படின்னு பிரிக்கிறோம். மலை நமக்கு பொருள் தரும். அப்போது அந்த சுட்டு எழுத்து வந்து அந்த வார்த்தைக்கு வெளியே இருந்து புறத்திலிருந்து நமக்கு வந்துட்டு ஒரு சுட்டு பொருளை தருது அப்படின்னு சொன்னால் அது என்னன்னா புறச்சுட்டு. சரிங்களா? புறச்சுட்டு. ஏன் இதை புறச்சுட்டு இம்மலை சொல்கிறோம் அப்படின்னா ஈ கூட்டல் மலை நம்ம பிரிக்கிறோம். அந்த ஈ தனியாக இது அந்த ஈ ஆ ஈ ஊல எந்த லெட்டர் வேணால் வரலாம். சரிங்களா? அப்போ ஈ தனியாக ஈன்ற சுட்டெழுத்து தனியாக இருக்குது. மலை அப்படின்ற வார்த்தைக்கு பொருள் இருக்குது. அப்போ நம்ம பிரிக்கும்போது பொருள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது புறத்திலிருந்து அந்த சுட்டெழுத்து அந்த வார்த்தைக்கு பொருள் தருது. அப்போ அது என்னது? புறச்சுட்டு. அண்மை சுட்டுக்குரிய எழுத்து எது? அண்மை சுட்டு அப்படின்னா பக்கத்தில் அண்மை சுட்டு இது, இவன் அப்படின்னு சொல்லி நம்ம பக்கத்தில் இருக்கவங்கள சொல்லுவோம் இல்லையா? அப்போ அண்மை சுட்டுக்குரிய எழுத்து இ. இ. ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துகள் சுட்டெழுத்துகள் இல்லையா? ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துகள் சுட்டெழுத்துகள். அந்த மரம் என்பது எதற்கு எடுத்துக்காட்டு? நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா? இம்மலை பார்த்தோம் இல்லையா? இம்மலை, இம்மரம், அம்மரம் அப்படி தான் வரணும் வார்த்தை. ஆனால் அதற்கு பதிலாக அந்த அப்படின்றது அந்த மரம் அப்படின்னு வந்துருச்சுன்னா அது என்னன்னா சுட்டுத்திரிவு. சரிங்களா? அந்த, இந்த இப்படின்னு வார்த்தைகள் மாறி வந்துச்சுன்னா அம், இம், அப்படின்ற வார்த்தைகளுக்கு பதிலாக அந்த, இந்த மாதிரி வார்த்தைகள் வருது அப்படின்னு சொன்னால் அது பேர் சுட்டுத்திரிவு. அம்மரம்க்கு பதிலாக அந்த மரம்னு வந்திருக்கு. ஸோ இது சுட்டுத்திரிவு. அடுத்து, இவன் என்பது எந்த வகை சுட்டு? இவன் என்பது, இவன் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்கள நம்ம சொல்கிறோம். இது வந்து பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அகச்சுட்டு. இவன் என்பது அகச்சுட்டு. அவை என்பது எந்த வகையான சுட்டு? அவைனா தூரத்தில் இருக்கிறது. இல்லையா? அது, அவை, அவன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி இருக்கிறவங்கள சொல்லுவோம். அப்போ அது சேய்மை சுட்டு. அருகில் உள்ளவற்றை சுட்டுவது எது? அருகில் உள்ளவற்றை பக்கத்தில் இருக்கிறவங்கள சுட்டி காட்டுறதுக்கு என்ன பேர்? அண்மை சுட்டு. சரிங்களா? அருகில் உள்ளது அண்மை சுட்டு, தூரத்தில் இருக்குன்னா அது சேய்மை சுட்டு. ஏன் அகச்சுட்டுன்னு சொல்லக்கூடாதுன்னா வார்த்தைகளை வச்சு கேட்கும்போது தான் நம்ம அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு சொல்லணும். சுட்டு எழுத்து அந்த வார்த்தைக்கு உள்ளேயே இருந்து அவன், இவன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ வார்த்தைக்கு உள்ளேயே இருந்து நமக்கு வந்து அந்த மீனிங்கை தரும். நம்ம பிரித்தோம் அப்படின்னு சொன்னால் பொருள் தரக்கூடாது. இப்போ இவனில்
ஈயை நம்ம பிரிச்சிட்டோன்னா வன் அப்படின்ற வார்த்தை பொருள் தராது. அப்படி இருந்துச்சுன்னா அது அகச்சுட்டு. நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, அம்மரம். அம்மரம்ல ஆவை பிரிச்சிட்டோம் அப்படின்னா மரம் அப்படின்றது பொருள் தரும். பொருள் தந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது புறச்சுட்டு. சுட்டு எழுத்து வார்த்தை கூடயே இருக்கும். அந்த பிரித்தோம் அப்படின்னா பொருள் தரலைன்னா அது அகச்சுட்டு. பொருள் தந்துச்சுன்னா அது புறச்சுட்டு. இங்கே நம்ம அருகில் இருக்கிறத சுட்டுவதற்காக என்ன யூஸ் பண்ணுறோம்? அண்மை சுட்டை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இவ்வீடு என்பது எந்த வகையான சுட்டு? இவ்வீடுனா பக்கத்தில் இருக்கிறது இல்லையா, பக்கத்துலனா அண்மை, அண்மை சுட்டு. சுட்டு எழுத்துக்கள் எத்தனை? மொத்தமாக சுட்டு எழுத்துக்கள் அப்படிங்கும்போது நம்ம ஊவையும் சேர்த்து தான் சொல்லணும். 3 சுட்டெழுத்துகள். ஆ திரிந்து எந்த வடிவத்தில் வரும்? நம்ம சொன்னோம்ல, அம்மரம், அவ்வீடு அப்படின்றது எப்படி வரும்? அந்த, இந்த மாதிரி வரும். இங்கே ஆ சொல்லியிருக்காங்க, ஸோ அந்த. ஆ திரிந்து எந்த வடிவத்தில் வரும்? அந்த அப்படின்னு வரும். அந்த, இந்த அப்படின்னு வார்த்தைகள் வந்திருக்குன்னா அது சுட்டு திரிபு. சரிங்களா? அடுத்து உது என்பது எதற்கு சான்று? நடுவில் இருக்கிறது. நம்ம ஆ இ எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு தெரியும். ஊன்றது இப்போ நம்ம யூஸ் பண்ணறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஊ அப்படின்றது எதற்காக யூஸ் பண்ணியிருந்தாங்க? நடுவில் உள்ளவற்றை சுட்டுதலுக்காக. ஊ அப்படின்ற, அதாவது உது அப்படின்ற அந்த சுட்டெழுத்து நடுவில் உள்ளவற்றை சுட்டுவதற்காக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து தொலைவில் உள்ளவற்றை சுட்டுவது எது? தூரத்தில் இருக்கிறது என்னது? செய்மை சுட்டு. அடுத்த கேள்வி, அவன் என்பது எந்த வகை சுட்டு? அவன், அவன்னா தூரத்தில் இருக்கிறது. அப்போ அது புறச்சுட்டு, சேய்மை சுட்டு வரணும். அவன் என்பது எந்த வகை சுட்டு அப்படின்னா ஆப்ஷனில் நமக்கு சேய்மை சுட்டு கிடையாது. சேய்மை சுட்டு இல்லை அப்படின்னா இது என்னென்னா அகச்சுட்டு. ஏன் அகச்சுட்டு அப்படின்னு சொல்கிறோம்? அவனை நம்ம பிரிக்கிறோம். ஆ சுட்டெழுத்து ஆ இல்லையா, ஆ கூட்டல் வன் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். பிரித்தால் வன் அப்படின்ற வார்த்தை பொருள் தராது. பொருள் தரலை அப்படின்னா அது அகச்சுட்டு. அதாவது அந்த வார்த்தைக்கு உள்ளே இருந்து சுட்டெழுத்து நமக்கு பொருள் தந்துச்சுன்னா அது அகச்சுட்டு. சரிங்களா? அதுவே புறச்சுட்டில் அம்மரம், அவ்வீடு அப்படின்னு வரும். நம்ம பிரிக்கும் போது ஆ கூட்டல் மரம், ஆ கூட்டல் வீடு அப்படின்னு சொல்லிட்டு மரம் வீடுன்னு தனியாக பொருள் கிடைக்கும் வார்த்தைக்கு. அப்படி கிடைச்சதுன்னா அது புறச்சுட்டு. இங்கே இது அகச்சுட்டு. சரிங்களா? அடுத்த கேள்வி, ஈ என்ற சுட்டெழுத்து எதை குறிக்கிறது? ஈ அப்படின்னு சொன்னால் இவன், இது, இவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? பக்கத்தில் இருக்கிறத தான் சொல்லுவோம் இல்லையா? அப்போது அருகில் உள்ளதை குறிக்கிறதுக்கு தான் ஈ என்ற சுட்டெழுத்து உதவுது. சரிங்களா? ஈ என்ற சுட்டெழுத்து அருகில் உள்ளவற்றை குறிக்கிறது. அடுத்த கேள்வி, இந்த வீடு என்பது எதற்கு எடுத்துக்காட்டு? இந்த வீடு அப்படின்னா அதுவும் பக்கத்தில் இருக்கிறது தான். ஆனால் என்னன்னா இந்த இவ்வீடு அப்படின்னு வரணும். ஆனால் அது எப்படி வந்திருக்கு? இந்த அப்படின்னு திரிஞ்சு வந்திருக்கு. அப்போ அது என்னது? சுட்டுத்திரிபு. இவ்வீடு, இம்மரம் அப்படின்னு வராமல் இந்த வீடு, இந்த மரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா அது என்னன்னா சுட்டுத்திரிபு. அடுத்தது இவை என்பது எந்த சுட்டு? இதே தான் பக்கத்தில் இருக்குது. இவை, இவன், இந்த மாதிரி நம்ம சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே பக்கத்தில் இருக்கிறத சுட்டுறதுக்கு தான் சொல்லுவோம் இல்லையா? அப்போ இவை என்பது அண்மை சுட்டு. அம்மரம் என்பது எந்த வகை சுட்டு? அம்மரம் அப்படின்னா நம்ம பிரித்து பார்க்கணும். ஆ கூட்டல் மரம், மரம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக நமக்கு பொருள் கிடைக்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அப்போது ஆ கூட்டல் மரம் நம்ம பிரிக்கும்போது பொருள் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அது என்னது? புறச்சுட்டு. அந்த சுட்டு எழுத்து ஆ அப்படின்ற சுட்டெழுத்து வார்த்தைக்கு வெளியே இருந்து பொருள் தரும். அப்படி இருந்துச்சுன்னா அது புறச்சுட்டு. வித்தியாசம் புரியுதுங்களா? ஆ கூட்டல் மரம் நம்ம பிரித்தோம் அப்படின்னு சொன்னால் மரம் அப்படின்னு தனியாக ஒரு வார்த்தை மீனிங்ஃபுல்லாக கிடைக்குது. அப்போது அந்த ஆ அப்படின்ற சுட்டெழுத்து அந்த வார்த்தைக்கு வெளியே இருந்து தான் அதை சுட்டி காட்டுது. அப்போ அது புறச்சுட்டு. அடுத்த கேள்வி, சொல்லின் வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது எது? அதான் நம்ம இப்போ பார்த்தோம்ல, எக்ஸாம்பிள் முன்னாடி பார்த்தோம், ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். அப்போ வெளியே இருந்து ஆ கூட்டல் மரம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது என்னது? புறச்சுட்டு. அடுத்த கேள்வி, இந்நூல் என்பது எந்த வகை சுட்டு? இந்நூல், இங்கேயுமே நம்ம ஈ கூட்டல் நூல் அப்படின்னு பிரிக்கணும். பிரித்தோம் அப்படின்னா நூல் அப்படின்ற ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு வார்த்தை நமக்கு கிடைக்குது. அப்போ வெளியே இருந்து இந்த ஈ அப்படின்ற சுட்டு எழுத்து என்ன பண்ணுது? நூல் அப்படின்ற வார்த்தைக்கு வெளியே இருந்து சுட்டி காட்டுது. வெளியே இருக்குது அப்படின்னு சொன்னாலே அது என்னது? புறச்சுட்டு. அடுத்த கேள்வி, பழங்காலத்தில் நடுவில் உள்ளவற்றை சுட்ட பயன்படுத்தப்பட்ட எழுத்து எது? நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஆ, இ,
உ. இந்த 3 எழுத்துக்களும் தான் சுட்டெழுத்துகள். நம்ம இப்போ வந்து ஆவும், ஈவும் யூஸ் பண்ணுறோம். ஆனால் உ அப்படின்ற எழுத்து யூஸ் பண்ணுறதே இல்லை. இப்போ பழங்காலத்தில் தான் அந்த எழுத்து யூஸ் பண்ணாங்க சுட்டி காட்டுறதுக்காக. பழங்காலத்தில் நடுவில் உள்ளவற்றை சுட்டுவதற்காக என்ன எழுத்து பயன்படுத்தப்பட்டது? உ அப்படின்ற எழுத்து பயன்படுத்தப்பட்டது. அடுத்தது ஆ என்ற சுட்டெழுத்து எதை குறிக்கிறது? ஆ அப்படின்னா அது, அவன், அவை அப்படின்னு தூரத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக. அப்போது ஆ என்ற சுட்டெழுத்து தொலைவில் உள்ளதை குறிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அடுத்தது சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது. நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, அம்மரம், அவ்வீடு அதெல்லாம் புறச்சுட்டு. அதே அவன், இவன் இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்குது. ஆவும் ஈவும் சுட்டெழுத்து நமக்கு தெரியும். அப்போ அவனில் ஆவை பிரித்து எடுக்கிறோம், இவனில் ஈயை பிரித்து எடுக்கிறோம். அப்படின்னா மீதி இருக்கிற அந்த வன் அப்படின்ற அந்த எழுத்துக்கள் நமக்கு பொருள் தராது இல்லையா? அப்படி பிரித்தா சொல்லின் உள்ளேயே இருந்து பொருள் தரக்கூடிய சுட்டு பொருளை தருவது என்னது? அகச்சுட்டு. சரிங்களா? இப்போ அவன், இவன்லாம் அகச்சுட்டு. ஆவையும் ஈவையும் நம்ம பிரிச்சிட்டோன்னா பொருள் கிடைக்காது. அப்போ அது என்ன பண்ணுது? அவன்னு சொல்லிட்டு அந்த ஆன்ற சுட்டெழுத்து அந்த வார்த்தைக்கு உள்ளேயே இருந்து நமக்கு பொருள் தருது. சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது என்னது? அகச்சுட்டு. அடுத்த கேள்வி, இவர் என்பது எந்த சுட்டு? இவர்னா பக்கத்தில் இருக்கிறவர் சொல்லுவோம், இவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அருகில் இருக்கிறவங்களை நம்ம சுட்டுறது என்னது? அண்மை சுட்டு. உவன் என்பது எதற்கு எடுத்துக்காட்டு? உ அப்படின்னாலே நம்ம நடுவில் இருக்கிறதுக்கு. ஆ அப்படின்றது தூரத்தில், ஈன்றது பக்கத்தில், ஊன்றது நடுவில் உள்ளதை சுட்டுவதற்காக உவன் என்ற சுட்டெழுத்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அடுத்தது ஈ திரிந்து எந்த வடிவம் பெறும்? நம்ம இம்மரம், இவ்வீடு அப்படின்றது எப்படி வரும்? இந்த. அதே மாதிரி அம்மரம், அவ்வீடு அப்படின்றது எப்படி வரும்? அந்த அப்படின்னு வரும். சரிங்களா? திரிந்து வர்றது. ஈன்றது இந்த அப்படின்னு தெரியும். சுட்டு எழுத்துக்கள் எவை? சுட்டு எழுத்துக்கள் நம்ம 3 இருக்குது. அண்மை சுட்டு, செய்மை சுட்டு சொல்லிட்டே இருக்கோம். முதல்ல சுட்டெழுத்துக்கள்னால் எது? ஆ, இ, உ. ஆப்ஷன் பி. சுட்டெழுத்துக்கள்னா அ, இ, உ இந்த 3 தான் சுட்டெழுத்துக்கள். அடுத்தது செய்மை சுட்டுக்குரிய எழுத்து எது? செய்மைனா தூரத்தில் இருக்கிறது அது, அவர் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அப்போது அ. செய்மை சுட்டுக்குரிய எழுத்து என்னது? ஆ. இது என்பது எந்த வகை சுட்டு? இதுனா பக்கத்தில் இருக்கிறது நம்ம சொல்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்? அகச்சுட்டு. இது வந்து அண்மை சுட்டுன்னு ஏன் சொல்லலைன்னா, இங்கே நம்ம பிரித்து பார்க்குறோம். இது அப்படின்றத ஈ கூட்டல் தூன்னு பிரிக்கிறோம். பிரித்து பார்க்கும்போது தூ அப்படின்ற லெட்டர் மட்டும் நமக்கு பொருள் தராது இல்லையா? அப்போ அந்த வார்த்தைக்குள்ளேயே இருந்து தான் அந்த சுட்டெழுத்து ஈ வந்து நமக்கு வார்த்தையே பொருள்பட மாற்றுது. அப்போ உள்ளேயே இருந்து நமக்கு பொருள் தருது அப்படின்னா அது அகச்சுட்டு. சரிங்களா? என்னென்னா இந்த ஆப்ஷன்ஸில் எக்ஸாம்ஸில் நமக்கு அண்மை சுட்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வராது. நம்ம அண்மை சுட்டா அகச்சுட்டா அப்படின்றதுல கன்ஃபியூசன் வரும். இந்த இடத்துல வருது. பட் நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம ப்ரீவியஸ்லாம் பார்க்குறோம், இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். அதுலேயும் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள்ஸில் நம்ம பார்க்கும்போது நமக்கு தெளிவு கிடச்சிரும். இங்கே நமக்கு அகச்சுட்டு போடுவோம், அண்மை சுட்டு அப்படின்ற ஆப்ஷன் வராது, ஏன்னா கன்ஃபியூஷன் வரும். அடுத்தது வினா எழுத்துக்கள், 4 வகை சொற்கள் மற்றும் பெயர் சொல் வகையான இது ரிலேட்டடான கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். வினா எழுத்துக்கள், 4 வகை சொற்கள் மற்றும் பெயர் சொல் ரிலேட்டடான கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ். அவனா என்பது எந்த வகை வினா? அதே நம்ம பார்த்தோம் இல்லையா? சுட்டெழுத்துக்கள் மாதிரி தான் வினா எழுத்துக்களும் இருக்கும். வினா எழுத்துக்கள் மொத்தமாக 5 எழுத்துக்கள் இருக்கும். நெக்ஸ்ட் கொஷினில் பார்ப்போம். நம்ம அவனா அப்படின்றத நம்ம பிரிக்கணும். அவன் கூட்டல் ஆ. அவனா அப்படின்றது அவன் கூட்டல் ஆ. ஆ நெடில். ஆ அப்படின்ற எழுத்து தனியாக இருக்குது, அது வந்து வினா எழுத்து. அவன் அப்படின்ற வார்த்தை நமக்கு பொருள் தரும். அப்போது அவன் கூட்டல் ஆண் நம்ம பிரிக்கும்போது அவன் அப்படின்ற ஒரு பொருள் கிடைக்கிற ஒரு மீனிங்ஃபுல்லான வார்த்தை இருக்குது அப்படின்னா அது என்னது? புறத்தே இருந்து நமக்கு வினா சொல் கிடைக்குது. அப்போது அது புறவினா. ஏன் புறவினான்னு சொல்கிறோன்னு புரியுதா? அவனா அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம அவன் கூட்டல் ஆண் பிரிக்கிறோம். இதில் ஆ இல்லையா? அந்த ஆ வினா எழுத்து, மீதி இருக்க அவன் அப்படின்றது பொருள் கிடைக்குது. அப்போது அந்த வினா எழுத்து என்ன பண்ணுது? சொல்லின் வெளியே இருந்து நமக்கு கொஷனை கேட்குது. அப்போ அது புறவினா. அடுத்து பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். வா, போ, எழுது என்பவை எந்த வகை சொற்கள்? வா, போ, எழுது இதெல்லாமே ஒரு செயல் இல்லையா? செயல் அப்படின்றது என்ன? வினை.
இல்லை, ஒரு செயலையும் நம்ம வினைன்னு சொல்லுவோம் இல்லையா? வர்றது, போகிறது, எழுதுறது, படிக்கிறது எல்லாமே ஒரு செயல். அந்த செயலை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வினைன்னு சொல்லுவோம். அப்போ இவையெல்லாம் என்னது? வினை சொற்கள். பொருளின் உறுப்பை குறிக்கும் சொல் எது? உறுப்பை குறிக்கும், உறுப்புனா தலை, கண், காது, மூக்கு, இந்த மாதிரி உறுப்புகளை சொல்கிறது என்னது? சினைப்பெயர். பொருளின் உறுப்புகளை குறிக்கும் பெயர் சினைப்பெயர். வினா எழுத்துக்கள் எத்தனை? வினா எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தோன்னா 5. 5 வினா எழுத்துக்கள். அவை என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆ, ஏ, ஏ, அடுத்து யா, அடுத்து ஓ. சரிங்களா? ஓ நெடில். இப்போ ஆ அப்படின்னு சொன்னால் அவனா அப்படின்னு இப்போ பார்த்தோம் இல்லையா? அவனா, இவனா அப்படின்ட்டு வினா எழுத்து. ஆ அப்படின்னு நம்ம முடிக்கிறோன்னா நெடில். ஆ நெடில், அது ஒரு வினா எழுத்து. அடுத்தது ஏ. ஏ, ஏ குரில், ஏ நெடில். அடுத்தது ஓ. ஓ அவனோ, இவனோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுவும் வினா எழுத்துக்கள். அடுத்தது யா, யார், யாவை, இந்த மாதிரி கொஷின் வருதுல்ல, அந்த யா. இந்த மாதிரி 5 வினா எழுத்துக்கள் இருக்குது. எங்கு என்பதில் உள்ள வினா எழுத்து என்ன? எங்கு, இதில் ஸ்டார்டிங்கில் ஏ அப்படின்ற எழுத்து இருக்கு இல்லையா? ஏ, ஏ அப்படின்ற எழுத்து தான் இங்கே வினா எழுத்து. ஓர் இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர். இடத்தோட பெயரை குறிக்கிற பெயர் என்னது? இடப்பெயர். மாநகரம் என்பதில் உள்ள உரிச்சொல் என்ன? மாநகரம் அப்படின்றதுல உரிச்சொல்னா, உரிச்சொல்னா என்னென்னா அதோட சைஸையோ அதோட நிறத்தையோ, செவ்வானம் அந்த மாதிரி அதோட நிறத்தையோ இல்லைன்னா அளவையோ, பெருசாக இருக்குது மா அப்படின்னா பெரிய அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி அதோட அளவையோ நமக்கு அப்பட்டமாக சொல்லும். அதுதான் வந்து உரிச்சொல் தொடர். அதோட நேச்சரை நமக்கு உரிச்சு காட்டும். மாநகரம், மா கூட்டல் நகரம். மா அப்படின்னா பெரிய, பெரிய அப்படின்றது தான் இங்கே மா அப்படின்றது தான் இதோட உரிச்சொல். சரிங்களா? அடுத்தது செயலை குறிக்கும் சொல் எது? செயலை குறிக்கும் சொல். செயல்னா வினைன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். மொழியின் முதலிலும் இறுதியில் வரும் வினா எழுத்து எது? ஃபஸ்ட்லேயும் வரும் கடைசிலையும் வரும் அப்படின்னா அது என்ன வகை வினா எழுத்து? எந்த எழுத்துனா ஏ. ஏ, ஏன் அப்படின்னு நம்ம கொஷின் ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஏ அப்படின்ற சவுண்ட்லையும் அந்த வினா வந்து முடியும். சரிங்களா? அப்போது மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து என்னதுன்னா ஏ. என்பது எந்த வகை சொல்? எந்த வகை சொல்? இடைச்சொல். என்பது இடைச்சொல். யார் என்பதில் வந்த வினா, வினா எந்த வகை வினா அப்படின்னு கேட்குறாங்க. யார், யார் அப்படின்றது எந்த வகை வினா? நம்ம பிரித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யாவை மட்டும் பிரிச்சுட்டோன்னா அப்படின்ற ஒரு எழுத்து நமக்கு பொருள் தராது. அப்போ அந்த வினா எழுத்து என்ன பண்ணுது? அந்த சொல்லின் உள்ளேயே இருந்து பொருள் தருது. உள்ளே இருந்து பொருள் தருது அப்படின்னு சொன்னால் அது அகவினா. பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் எது? பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர். மொழியின் முதலில் வரும் வினா எழுத்து எது? முதல்ல வரும் வினா எழுத்து என்ன அப்படின்னு சொன்னால் ஏ. ஏ. யா, யார், எது, இந்த மாதிரி கொஷின் வரும் இல்லையா? மொழியின் முதலில் வரும் வினா எழுத்து எது, யார், இந்த மாதிரி வார்த்தைகள். அப்போது ஏ, யா. இதில் ஏ நெடிலும் வரலாம். ஆப்ஷனில் அது இல்லை, அதனால் நம்ம ஏ மற்றும் யாவை சொல்கிறோம். ஆனால் மொழிக்கு முதல்ல வரும் வினா எழுத்து ஏ வரும், யா வரும், அப்புறம் ஏன், ஏன் அந்த நெடில் எழுத்தும் வரும். சரிங்களா? அடுத்தது பொருளை குறிக்கும் பெயர். பொருளை குறிக்கும் பெயர் பொருள் பெயர். இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? சொற்கள் 4 வகைப்படும். அவை என்னென்ன? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். சொற்களின் 4 வகைகள் என்ன? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். வருவானோ என்பது எந்த வகை வினா? வருவானோ, வருவானோ, ஓ நெடில் வருது இல்லையா? அப்போ வருவான் கூட்டல் ஓ அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். அப்போ ஓ அப்படின்ற வினா எழுத்து தனியாக இருக்குது. வருவான் அப்படின்ற வார்த்தை நமக்கு பொருள் தருது. அப்போ அந்த வினா எழுத்து என்ன பண்ணுது? சொல்லுக்கு வெளியே இருந்து, புறத்தே இருந்து நமக்கு வினா பொருளை தருகிறது. அப்போ இது என்னது? புறவினா. சரிங்களா? வருவானோ அப்படின்னா வருவான் கூட்டல் ஓன்னு பிரிக்கிறோம். ஓ தனியாக இருக்குது, வருவான்ற வார்த்தை மீனிங்ஃபுல்லாக இருக்குது. அப்போது வெளியே இருந்து தான் அந்த வினா எழுத்து இருக்குது. அப்போ அது என்னது? புறவினா.
தொழிலை குறிக்கும் பெயர் எது? தொழிலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர். வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது எது? அகத்தே இருந்துன்னா உள்ளே இருந்து பொருள் தந்துச்சுன்னா அது என்னது? அகவினா. யாருக்கு என்பதில் உள்ள வினா எழுத்து என்ன? வினா எழுத்து எது அப்படின்னு கேட்குறாங்க. யா தான் வினா எழுத்து இல்லையா? யா அப்படின்றது இங்கே வினா எழுத்து. காலத்தை குறிக்கும் பெயர் எது? காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர். வினா பொருளை தரும் எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் என அழைக்கப்படுகிறது. அதோட கொஸ்டின் அப்படியே ஆன்சர் இருக்குது. அடுத்து எது என்பது எந்த வகை வினா? இப்போ எது அதை நம்ம பிரிக்கிறோம். ஏ அப்படின்றது வினா எழுத்து நமக்கு தெரியும். தூ அப்படின்னு பிரிக்கிறோன்னா தூ அப்படின்ற எழுத்துக்கு மீனிங் கிடையாது. அப்போது அந்த வினா எழுத்து ஏ வந்து என்ன பண்ணுது? வார்த்தைக்கு உள்ளேயே இருந்து பொருளை தருகிறது. பிரிச்சிட்டோம் அப்படின்னா ஏ தனியாக தூ தனியாக பிரிச்சிட்டோன்னா தூக்கு தனியாக மீனிங் கிடையாது. அப்போது இது என்னது? அகவினா. அகவினா. ஏன்னா அந்த வினா எழுத்து ஏ அப்படின்றது சொல்லுக்கு உள்ளேயே இருந்து வினா பொருளை தருகிறது. அடுத்த கேள்வி, பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வருவது எது? பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து எது வரும் அப்படின்னு சொன்னால் இடைச்சொல் வரும். மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்து எது? நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஏ குரில், யா, அது ரெண்டும் வந்து நமக்கு சொல்லுக்கு முதலில் வரும். அதுவே சொல்லுக்கு இறுதியில் வரும் வினா எழுத்து என்னது? அவனா, அவனோ, இந்த மாதிரி கடைசியில் வரும். அவனா, வருவானோ, இவனோ, அவனா, அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஆ அப்படின்ற வினா எழுத்தும் ஓ அப்படின்ற வினா எழுத்தும் தான் சொல்லுக்கு இறுதியில் வரும். அப்போ ஆ, ஓ. பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்துவது எது? நம்ம சொன்னோம் இல்லையா? மாநகரம், செவ்வானம், இந்த மாதிரி அது எல்லாமே என்னது? உரிச்சொல். அந்த பர்டிகுலர் பொருளோட இல்லை இடத்தோட நேச்சரை நமக்கு மிகைப்படுத்தி சொல்கிறது. தன்மையை மிகைப்படுத்தி கூறுவது என்னது? உரிச்சொல். பெயர்ச்சொல் வினைச்சொல்லோட தன்மையை மிகைப்படுத்தி கூறுவது என்னது? உரிச்சொல். கீழ்கண்டவற்றில் நால்வகை சொற்களுள் ஒன்று எது? நால்வகை சொற்கள் நம்ம என்ன பார்த்தோம்? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு பார்த்தோம். இங்கே சுட்டு சொல், உயிர் சொல், பெயர்ச்சொல், வினாச்சொல் இருக்குது. அப்போது எக்ஸாக்டாக நால்வகை சொற்களில் ஒன்று என்னது? பெயர்ச்சொல் மட்டும்தான். பெயர்ச்சொல், வினைச்சொல், இங்கே வினாச்சொல்னு இருக்குது, இடைச்சொல், உரிச்சொல். அப்போது இதில் ஒரு டைப் என்னது? பெயர்ச்சொல் மட்டும். பொருள் தருபவை எவ்வாறு அழைக்கப்படும்? பொருள் தருபவை, பொருள் தருதுன்னா அது என்னது? சொல் தான் பொருள் தரும் இல்லையா? எழுத்து சில டைமில் பொருள் தரும், ஆனால் சொல்லு தான் பொருள் தரும். வினா எழுத்துக்கள் யாவை? வினா எழுத்துக்கள் 5 சொன்னோம் இல்லையா? அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி ஏ, யா, ஆ, ஓ, ஏ. ஏ அப்படின்னா எது? யார், அவனோ, அவனா, ஏன், இந்த மாதிரி இதெல்லாம் தான் வினா எழுத்துக்கள். 5ம் வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே இருந்து வினா பொருளை தருவது. அவனா, அவனோ, இவனோ, வருவானோ, இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இதெல்லாமே வெளியில் இருந்துட்டு புறத்தே இருந்து பொருள் தருதுன்னா அது என்னது? புறவினா. அடுத்த கேள்வி முடிஞ்சிருச்சு. இலக்கணம் டே 2க்கான வீடியோ வினா எழுத்துக்கள் அதே மாதிரி சுட்டு எழுத்துக்கள் ரிலேட்டடாக கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்தோம். இதே மாதிரி உங்களுக்கு இலக்கணம்னா நெக்ஸ்ட் டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட்டாக நம்ம கொடுக்குறதா இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம் மெட்டீரியல்ஸ் பிடிஎஃப் வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வீடியோலையுமே ஃபஸ்ட்டு கமெண்டில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிஎஃப் வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.